Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. வாங்கம்மா, ஆசி கொடுங்க. தொப்பி அம்மாவுக்காக காத்திருந்த டிடிவி தினகரன். ஏமாற்றப்படும் அண்ணாமலை பக்தர்கள். ஆன்மீக நகரத்தை அதிர வைக்கும் பின்னணி. உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் இந்த கோவிலை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் அளவில் கிரிவல பாதை அமைந்துள்ளது. அந்த வகையில் முக்கிய பெருவிழா நாட்களில் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலத்திற்கு செல்லவும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான சாதுக்கள், சாமியார்கள் என்கிற பெயரில் யாசகர்கள் இருக்கின்றனர். வித்தியாசமான இந்த யாசகர்களில் யாராவது ஒருவரை சாது, ஞானி என பிரபலப்படுத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் கும்பல்கள் திருவண்ணாமலையில் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அதில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிச்சைக்காரர் அண்ணாமலையார் கோவில் அம்மணியம்மன் கோபுரம் கால்வாய் ஓரம் படுத்து கிடந்தார். அவர் தாடி வளர்த்து கொண்டு அழுக்கு துணியுடன் எப்போதாவது யாரிடமாவது மூக்குப்பொடி கேட்பார். இவருக்கு வயதானதால் நடக்க முடியாமல் தாங்கி நடக்கவும், தன்னை பார்த்து குறைக்கும் நாய்களை விரட்டவும் கையில் ஒரு கம்பு வைத்திருந்தார். அடிக்கடி கடைகளில் மூக்குப்பொடி வாங்கியதால் கடைக்காரர் ஒருவர் மூக்குப்பொடி சாமியார் என அழைக்க அவர் பெயரே மூக்குப்பொடி சாமியார் என்றானது. அந்த நேரத்தில் மூக்குப்பொடி சாமியார் கையில் வைத்துள்ள கம்பால் அடி வாங்கினால், அவரிடம் திட்டு வாங்கினால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், செல்வம் பெருகும் என சிலர் திட்டமிட்டு பரப்பிவிட்டார்கள். அப்போது அதனை நம்பிய ஏராளமான பக்தர்கள் மூக்குப்பொடி சாமியாரை பார்ப்பதற்காக படையெடுத்து வந்தனர். இத்தகைய சூழலில் நடிகர் சந்தானம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போன்ற பிரபலங்கள் இந்த மூக்குப்பொடி சாமியாரிடம் வந்து ஆசிர்வாதம் வாங்கி சென்றனர். அதே நேரம் மூக்குப்பொடி சாமியார் என்கிற யாசகரை பிரபலங்கள் வணங்க வரும்போதெல்லாம் டிடிவி தினகரனின் நண்பரான பிரபல ஹோட்டல் அதிபர் முத்துகிருஷ்ணன் என்பவரும் மூக்குப்பொடி சாமியாருக்கு புத்தாடை அணிவித்து தனது ஹோட்டலுக்கு அழைத்து வந்து உட்கார வைத்து விடுவார். அங்கு அவரை வணங்கிவிட்டு அவரிடம் திட்டு வாங்க காத்து கொண்டிருந்தார். மேலும் மூக்குப்பொடி சாமியாரின் கால் தங்கள் வீட்டிலும் தொழில் நிறுவனத்திலும் பட வேண்டுமென அனைவரும் காத்திருந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மூக்குப்பொடி சாமியார் இறந்துவிட்டதால் அவரது உடலை கிரிவல பாதையில் ஒரு இடத்தில் அடக்கம் செய்து இப்போது அதனை ஒரு கோவிலாக்கி கல்லா கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதே கிரிவல பாதையில் தற்போது வயதான மனநோயாளியான ஒரு பெண்மணி வாயில் எச்சு ஒழுகும் நிலையில் கிரிவல பாதையில் எங்கேயாவது சுற்றி கொண்டிருப்பார். இவர் பெயர் தொப்பியம்மா. இவர் பெரிய ஞானி என சொல்லி சிலர் பரப்பிவிட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் இந்த மனநோயாளி சித்தராக வடிவமைக்கப்பட்டு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் பிரபலப்படுத்தப்பட்டார். இப்போது இந்த தொப்பியம்மாவை கூட்டம் கூட்டமாக வந்து வணங்கி வருவதால் இவரை வைத்து பணம் பார்த்து வருகின்றனர். அதே நேரம் கிருஷ்ணகிரி அருகிலுள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இந்த பெண்மணி மனநோயால் பாதிக்கப்பட்டு பெங்களூருவில் சுற்றி கொண்டிருந்தவர் என சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கொரோனா காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்தவர் தற்போது கிரிவல பாதையில் சுற்றி வருகிறார். இதற்கிடையில் இந்த பெண்ணை சித்தராக்கியதன் விளைவாக இந்த மனநோயாளி பின்னால் எப்போதும் 10 பேர் சுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர் எச்சில் பிரசாதம் என்கிறார்கள். அவர் யாரையாவது பார்த்து எச்சில் துப்பி அது தங்கள் மீது விழுந்தால் பாக்கியம், அதிர்ஷ்டம் என்கிறார்கள். இத்தகைய சூழலில் இந்த தொப்பியம்மா என்கிற மனநோயாளியை கடந்த மே 25ஆம் தேதி டிடிவி தினகரன் கிரிவல பாதையில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் பார்த்து வணங்கியுள்ளார். அந்த மனநோயாளி தன் மீது எச்சில் துப்புவார் என அவர் பின்னாலேயே சென்றதாக சொல்லப்படுகிறது. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் பலரும் இது குறித்து விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.